உலகமே 2027ஆம் ஆண்டைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் சீனா இப்போதே தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டது. தைவானை சுற்றி நூற்றுக்கணக்கான சீன போர் விமானங்கள் இப்போது வட்டமிடுகின்றன. ஈரான் போர் ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருக்க சீனா அமைதியாக தனது காய்களை நகர்த்துகிறது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் கவனம் சிதறியிருப்பதை சீனா சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது. தைவான் தனிநாடு அல்ல, அது எங்களது ஒரு பகுதி. இதுதான் சீனாவின் ஒற்றை முழக்கம். சமீபத்திய அறிக்கைகளில் தடுப்போம் என்ற வார்த்தைக்கு பதில் தாக்குவோம் என்ற தொனி அதிகரித்துள்ளது. தைவான் ஒரு சிறிய தீவுதான், ஆனால் உலகின் 90% அதிநவீன சிப் தயாரிப்பு அங்கேதான் நடக்கிறது. தைவான் வீழ்ந்தால் உங்கள் கையில் இருக்கும் போன் முதல் கார் வரை எல்லாம் சீனாவசம் போகும். இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? ஈரான் போரிலேயே அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை இழந்து நிற்கிறது. ஒரு பக்கம் பணவீக்கம், மறுபக்கம் சொந்த நாட்டு மக்களின் எதிர்ப்பு. அமெரிக்காவில் அந்நாட்டு மக்களே நமது வரிப்பணம் ஏன் அடுத்த நாட்டு போருக்கு செல்ல வேண்டும் என்று வீதியில் யாங்கி போராடத் தொடங்கிவிட்டனர். இது சீனாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். தைவானின் கடற்கரை இப்போது உலகின் அடர்த்தியான ஏவுகணை வலையாக மாற்றப்பட்டு வருகிறது. உள்ளே நுழைந்தால் அழிவு நிச்சயம் என தைவான் எச்சரித்தாலும் சீனாவின் பலம் மலை போன்றது. இது வெறும் நிலப்பரப்புக்கான போர் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தின் மீதான போர். தைவான் வளைகுடாவை சீனா ஆக்கிரமித்தால் உலக வர்த்தகமே சீனாவை கேட்டுத்தான் நடக்க வேண்டியிருக்கும். மார்ச் 2026 நிலவரப்படி போர் விமானங்கள் தைவான் எல்லையை தாண்டி நுழையத் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் பசிபிக் கடற்படை தற்காப்பு நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தைவானை காப்பாற்றுமா அல்லது தனது உள்நாட்டு பிரச்சனைகளில் மூழ்கிவிடுமா? இந்த மோதல் உலகப் போராக மாறுமா? உங்கள் கணிப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.